சரி, அது எல்லாரும் வெற்றி பெற்றெல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் அதை அவளே கிளியர் பண்ணிட்டாங்க. மின் கட்டண உயர்வு, அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க எங்களை பத்தி பேசுற தகுதி இருக்கா? காங்கிரஸை பத்தி தமிழ்நாட்டு உரிமையும் பறி கொடுத்துட்டாங்க. அவங்க கட்சி பத்தி நாங்க எங்க கட்சி பத்தி அவர் பேசுவார், என்ன வேணாலும் பேசுவார். அவங்க கட்சி பத்திலாம் நாங்க அநாகரிகமா பேச மாட்டோம். ஆனா இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுற பேச்சு அதெல்லாம். முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக ஒரு பக்குவமா பேச தெரியாம பிற கட்சிகளை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு கேட்கிறேன். நாங்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்டாதான் அதிமுக பத்தி பேசுறோம். நாங்க ஏதாவது வெளியே வந்து அதிமுக பத்தி பேசுறோமா? ஒரு வேன் ஒண்ணு கிடைச்சிருச்சு, மேல ஏறிக்கிறாரு, எல்லா இடத்துலயும் ஒப்பாரி. பாத்தீங்களா பாத்தீங்களா, என்னதை பாத்தீங்களா? ஒருமையில பேசுறது, எல்லாரையும் தரைக்குறைவா பேசுறது, கொச்சைப்படுத்தி பேசுறது, பிச்சைக்காரர்ன்றது, ஒட்டு போட்ட சட்டை போட்டுக்கிறாங்கன்றது, இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகாங்க? தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் அரசியலை பார்த்தா, ஜெயலலிதா அரசியலை பார்த்தா அதிமுக இது மாதிரி ஒரு மூன்றாம் தர அரசியலை முதல் முறையா பார்த்தோம்.